பழனியில 20 வயசு பொண்ணும் 80 வயசு தாத்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதை தான் இது. இந்த கதையை கேட்க ரொம்ப வியர்டா இருக்கும். தனியாக யாரும் கேட்காதீங்க. பழனி மலை அடிவாரத்தில் தேவயானி அப்படின்னு ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்தா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாருமே கிடையாது. அவன் மட்டும் தான் தனியாக இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் இரவு தூங்கும் போது அவளோட கனவுல 80 வயசு ஒரு தாத்தா வந்து, உனக்கு கல்யாண நாள் வந்துருச்சு, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும், அதுக்காக காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பழனி மலை உச்சிக்கு வந்துடுறான் அப்படின்னு அந்த தாத்தா அவளோட கனவுல சொல்லியிருக்காங்க. முருகன் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு அந்த கனவுல அந்த தாத்தா சொல்லியிருக்காரு. அவர் ரொம்பவே பயந்தாலும் கவலைப்பட்டாலும் இது முருகன் சொன்ன வார்த்தை. அதான் அந்த கோயிலுக்கு காலையில போயிருக்கா. போய் பார்த்தா அந்த கனவுல அந்த தாத்தா அந்த கோயில அங்க நின்றுட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து பயந்து அங்க இருக்கிற முருகன் கோயில மண்டிட்டு, நீங்க தான் என்ன காப்பாத்தணும், இது என்ன சோதனை அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுருக்கா. அப்ப பக்கத்துல இருந்த விறகு தானா பத்தி எரிஞ்சிருக்கு. அப்ப அந்த தாத்தா பக்கத்துல வந்து ஒரு மாலையை அந்த பொண்ணோட கழுத்துல போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தாத்தா மறைஞ்சு போயிட்டாரு. அப்ப அந்த மாலை ஒரு தாலியா மாறி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாலி ஒரு பாம்போட நாக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறி இருக்கு. திரும்பவும் மறுநாள் அந்த பொண்ணோட கனவுல அந்த தாத்தா வந்து, உனக்கு போட்டது தாலி இல்ல, அது முருகனோட பாம்போட நாக்கு, இது இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் நெருங்க மாட்டாங்க, நீ எப்பவுமே முருகனோட பிள்ளையா இருப்பான்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு.